Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சூப்பரான பிசினஸ் ஐடியா தான் வந்து பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடியே பிரேஸ்லெட் பிசினஸ் வந்து நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து செம்மையா ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் சொல்லித்தர போகிறேன். ஸோ தட் நீங்களுமே வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிரேஸ்லெட் பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பீட்ஸ் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சாம்ஸ் எல்லாம் தேவைப்படும். இந்த சாம்ஸ் தேவைப்படுறது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வந்து பிரேஸ்லெட்டில் சேர்க்கறதுக்காக ஜம்ப்ரிங்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ கோல்டன் கலர் ஜம்ப்ரிங், சில்வர் கலர் ஜம்ப்ரிங்ஸ்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து எனாமல் சாம்ஸ், இந்த கோல்டன் கலர் சாம்ஸுக்கு வந்து நம்ம கோல்டன் கலர் ஜம்ப்ரிங் தான் யூஸ் பண்ண முடியும். சில்வர் சாம்ஸுக்கு வந்து சில்வர் கலர் ஜம்ப்ரிங் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹைப்பென், ஹெட் பென், ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நெக் செயினுமே வந்து பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமைஸ்டாக வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பாய்ஸுக்குமே வந்து நெக் செயின் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக் செயினுமே வந்து பிரேஸ்லெட் பிஸ்னஸ் பண்ணுறதுனால செயினும் நம்ம வந்து வாங்கி வச்சுப்போம். ஸோ சில்வர் செயின், கோல்டு செயின், அல்ல ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி செயின், லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி செயின், அதுக்காக வந்து நம்ம சார்ம்ஸும் வந்து வாங்கி வச்சுருப்போம். ஹூக் வந்து பேக் சைடில் அந்த செயினுக்கு யூஸ் பண்ணுற ஹூக் வந்து வாங்கி வச்சுருப்போம். ஒரு சில காலேஜ் கேர்ள்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டாக கேட்பாங்கன்னா செயின் ப்ளஸ் இயரிங் இருக்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ இயரிங்க்கான ஹூக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும். ஸோ தட் நம்ம வந்து ஒரு செட்டாக செயின் ப்ளஸ் இயரிங் அப்படின்ற மாதிரி நம்ம செட்டாக வந்து சேல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. எந்த மாதிரி அப்படின்னா செயின் வித் இயரிங்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி, பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரே டிசைன் அப்படி வச்சு கேட்பாங்க. இந்த பிஸ்னஸ் வந்து வீட்டிலன்றே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பிஸ்னஸ். நம்ம வந்து எல்லா மெட்டீரியலும் வாங்கி வச்சுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆர்டர் வரும்போது வந்து என்ன மாதிரி பீட்ஸ் கேட்குறாங்க, என்ன சாம்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத எடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் டேவே டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ் தான். நீங்கள் வந்து இதுக்கு வந்து பெருசாக கிளாஸ் எல்லாம் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே நிறைய வீடியோஸ் இருக்கும். எப்படி பிரேஸ்லெட் பண்ணணும், எப்படி நெக் செயின் வந்து பண்ணணும், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்தே நீங்கள் வந்து வீட்டில் வந்து கற்றுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டூல்ஸ் தேவை. ஸோ இந்த டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைலர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 3 பீஸ் வந்து ஒரு செட்டில் வந்து வரும். ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரேஸ்லெட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நெக் செயினுக்கு, நெக்லஸுக்கு, நீங்கள் ஹேண்ட்மேடாக வந்து பண்ணுற எந்த ஒரு பிஸ்னஸுக்குமே வந்து அந்த பைலர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜுவல்லரி பிஸ்னஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மல்டி பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பைலர்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து அதை வந்து நல்லா யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. இப்போது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த பிஸ்னஸ்க்கு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு 1000 ருபீஸ்லேருந்து கூட இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 1000 to 2000 ருபீஸ்லேருந்தே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த 1000 to 2000 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மக்கிட்டேயே எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே இருக்குது. பீட்ஸ்லேருந்து, சார்ம்ஸ்லேருந்து, மற்ற ரா மெட்டீரியல்ஸ், ஜம்ப்ரிங், ஹைப்பன், ஹெட் பென், இந்த மாதிரி எல்லா விதமான ரா மெட்டீரியல்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எதில் வேணால் மெசேஜ் பண்ணலாம், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் கிட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா கூட நம்மக்கிட்ட கிட்டுமே அவைலபிள் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 499லேருந்தே கிட்டெல்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 499க்காச்சும் இன்வெஸ்ட் பண்ணாதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நிறைய பிரேஸ்லெட்ஸ் வந்து பண்ண முடியும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸே வந்து சேல் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கி
ஸ்டாக் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் சேல் பண்ணலாம், ஃபேஸ்புக்லேயும் சேல் பண்ணலாம். நீங்கள் ஃபேஸ் காட்டியும் நீங்கள் வந்து வீடியோ போடும்போது நல்லா ரீச் வந்து இருக்கும். ஆனால் வந்து சில பேருக்கு வந்து ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி இல்லாதவங்க நீங்கள் வந்து நார்மலாக வந்து இந்த ட்ரெயிலர் டிஸ்பிளே பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்றத வீடியோவாக எடுத்து நம்ம வந்து ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் நம்ம வந்து இப்படி ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய கஸ்டமரை போய் ரீச் ஆகும். ஏன்னா இப்போ எல்லா கஸ்டமருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரேஸ்லெட் பிஸ்னஸ் அவங்க வீட்டுக்கிட்ட பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரா மெட்டீரியல்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ எங்கே நல்லா கம்மியாக கிடைக்குது, ஸோ எங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஸோ நீங்களுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டு நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க வந்து ரெகுலராக வந்து உங்கள்கிட்டயே வாங்குவாங்க. அந்த மாதிரி நம்மக்கிட்ட ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்மக்கிட்ட வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறோம், ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுக்குறோம் அவங்களுக்கு. அப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அவங்க ஒரு விஷயம் நம்ம கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டியுமே இருக்குது, எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஏதோ ஒரு சில மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இல்லாத போதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து அந்த மெட்டீரியல் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கூட வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்குவாங்க. ஏன்னா வந்து நம்மக்கிட்ட வர கஸ்டமர்ஸை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணோம். ஸோ அவங்க நம்மக்கிட்ட ஒன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு 2 to 3 டேஸில் அரேஞ்ச் பண்ணுறேன், வெயிட் பண்ணுறீங்களா, எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் வந்து கிடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் இன்னுமே சூப்பர் லெவலில் போகும். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்புமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் பெருசாக வந்து இந்த பிரேஸ்லெட்லாம் எதுவுமே பண்ண தெரியாது, செயின் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் என்னென்ன மெட்டீரியல் அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து சேல் பண்ணுவேன், நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து நம்மக்கிட்ட மினிமம் வந்து 2000 இருந்தால் தான் இந்த பிஸ்னஸே நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ரா மெட்டீரியல் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கையில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் உங்கள் கஸ்டமருக்கு காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2 to 3000 ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து வாங்க முடியும். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வந்து 0.7, 0.8, அது மட்டும் இல்லாமல் கியர் லாக் இருக்குது, இன்விசிபிள் ஒயர் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. நம்ம மெயினாக நம்ம வந்து சேல் பண்ணுறது ஜெல்லி பீட்ஸ், கிராக்கல் பீட்ஸ், மேட்டி பீட், ஃபெமோ பீட்ஸ், இந்த 4 பீட்ஸும் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ பீட்ஸு, டிரான்ஸ்பரண்ட் ஹைஸ் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன பீட்ஸ் வேணும், என்ன கலரில் வேணும்னாலும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். ஹோப் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.